Tamil Bible Study. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 13. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது நடந்ததான சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. சவுல் எத்தனை வருஷம் அரசாண்டான்னு யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? சவுல் 40 வருடங்கள்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம போகும்போது பார்க்கலாம்னா கடைசியில் லேட்டர் ஸ்டேஜஸில் அவனுடைய டெத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்போ இது 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. 2வது வருஷத்தில் நடக்கிற காரியம். இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோட கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும், 1000 பேர் யோனத்தானோடே கூட பென்யமின் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, போன அதிகாரத்தில் எல்லாரும் கூடினதும் எல்லாரும் சவுலை ஏற்றுக்கொண்டதான காரியமும் சாமுவேல் பேசுகிறதான காரியம், தன்னுடைய சாட்சியை குறித்து விளக்கினதான காரியம். ஏன் அப்படின்னா நம்ம பார்த்தோம், இது டிரான்சிஷன். சாமுவேல் இடத்துலேருந்து இப்போ இந்த தலைமை சவுலிடத்தில் வருகிறது. அதுவும் ராஜாவாக இவன் காணப்பட போகிறான். ஆனபடினாலே சாமுவேல் பேசி முடித்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீங்க. ஸோ எல்லாரும் போயாச்சு. இப்போ 3000 பேர், சவுலோட 2000, யோனத்தானோட 1000 பேர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. யோனத்தான் கேபாவிலே தானியம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். தானியம் அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டமாக இருக்கிறது, கேரிசன் அப்படி சொல்லுவாங்களே. அப்போ அந்த படை அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸில் அங்கங்கே வைப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே காணப்படுது. அதனால தான் இவர்கள் 2ஆக பிரிந்து இவர்கள் யோனத்தான் தலைமையிலும் சவுல் தலைமையிலும் பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க. அப்போ யோனத்தான் கேபாவிலே தானியம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். இந்த நியூஸ் எல்லா பெலிஸ்தருக்கும் போகுது. ஆகையால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதினான். ஏன் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியணும், பெலிஸ்தருடைய கையிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சிக்கிறார் அப்படின்றதான காரியம் தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனைனா எல்லாரும் கூடுறதுக்காக எல்லாருக்கும் இந்த காரியங்கள் அறிவிக்கப்படுது. 4வது வசனம், தானியம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவருப்பானார்கள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். ஏன்னா பெரிய வாரம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனபடினாலே எல்லாரும் கில்காலுக்கு அழைக்கப்படுகிறார். அது என்ன, பெலிஸ்தருக்கு அருவருப்பானார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப அந்த அபோமினேஷன் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கோம். ஆங்கிலத்தில் அபோமினேஷன் போட்டிருக்கோம். அதாவது இந்த சிலை வழிபாடுகள் இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு இருக்கும்ல, அதே மாதிரி மீனிங் தான் இங்கேயும். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாட்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு போக்குவரத்து சிலர்லாம் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் சுத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அருவருப்பு இஸ்ரவேலர்களை கண்டாலே பெலிஸ்தியருக்கு அப்படி ஆயிடுச்சு. பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். மிகப்பெரிய ஒரு படை. ஆக்சுவலா என்னன்னா 30,000 ரதங்கள் அப்படின்னா ரொம்ப பெருசு இல்லை. 30,000 ரதங்கள்னா ரொம்ப பெரிய ஒரு ஆர்மி. 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூட அப்படின்னா பெரிய ரியலி பிக் ஆர்மி ஆக்சுவலா. அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது, இன்னும் இவங்க ப்ராப்பராக ஒரு ட்ரெயின்டு ஆர்மியாக இன்னும் மாறலை. இதான் பிகினிங் இல்லை சவுலுடைய வாழ்க்கையில் 2வது வருஷம், அவ்வளோதான். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருகங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள். எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயா தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள்.
இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கெல்லாம் ஓடினாலும் ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து கொண்டு அவனுக்கு பின் செல்கிறார்கள் அப்படி பார்க்குறோம். அது வந்து சகல ஜனங்களும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் வந்து பெருங்கூட்டம் வந்து போயிட்டாங்க. அப்போ இருந்ததில் சகல ஜனங்கள் அப்படி தான் எடுக்கணும் அது. ஏன்னா பின்னாடி வந்து அந்த டீட்டெயில் இருக்கும் பாருங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். எங்கேயாவது டீட்டெயில் இருக்கா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சவுல் 7 நாள் வெயிட் பண்ணுன்னு சொன்னானா அப்படின்ற டீட்டெயில் இல்லை. பட் ஆனால் அது சொல்லப்பட்டிருக்கேன். சாமுவேல் வந்து சவுல் இடத்துல சொல்லியிருக்கான், 7 நாள் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறான். ஏனென்று சொன்னால் பலி கொடுத்து ஜெபம் பண்ணி அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ண சொல்லியிருக்கான். அந்த டீட்டெயில் வந்து 13ஆம் அதிகாரத்தில் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இல்லை, சரி. அப்பொழுது 8வது வசனம் வாசிக்கிறேன். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஏதாவது காரணம் இருக்கும். சாமுவேல் வந்து அந்த நாட்களில் ட்ராவல் பண்ணி கரெக்டாக வர்றதுக்கு முடியாது. ஏன்னா இப்போ இந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வரணும், பிளான் பண்ணி தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஃபார் சம் ரீசன் சாமுவேலால் ஆன் டைம் சொன்ன டைமுக்கு வர முடியல. அப்பொழுது சவுல் இந்த காரியம் தான் முக்கியம். அதற்காக தான் இது விவரிக்கவே படுது. என்ன சவுல் வந்து என்ன செய்தான், ஏன் அவன் செய்ததான காரியம் வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தது என்கிறது தான் முக்கியம். அதற்கு தான் அந்த மேலே இருக்கிறதான அந்த சின்ன இன்ட்ரோடக்ஷன் எல்லாம். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அதாவது வரவேற்கிறதற்காக. வந்தனம் செய்யறதுன்னா என்ன? ஆமா, வரவேற்கிறதான ஒரு காரியம் இல்லை. ஓகே, அதாவது ஹானர் பண்ணி வரவேற்கிறதான ஒரு காரியம். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினாலே. இது எல்லாமே கரெக்ட். அவன் சொல்றது என்ன அப்படின்னா, குறித்த நாட்களில் சவுல் வரல, சாமுவேல் வரல, ஜனங்கள் எல்லாம் சிதறி வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு? பெலிஸ்தருடைய அந்த பெரும் படையை பார்த்து, ஆர்மியை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறான் சவுல் வந்து. பார்க்கிறபடினாலே கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அவன் வந்து சொல்லுகிறதான அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப நியாயமான ஜஸ்டிஃபிகேஷனாக நமக்கு வந்து தோணுது. ஆனால் பதில் என்ன அப்படின்னு சொன்னால், சாமுவேல் சவுலை பார்த்து புத்தி என்னமாய் செய்தீர். என்னதான் சொன்னாலும் நீர் செய்தது வந்து சரி கிடையாது. நீங்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? இதில் படிக்கும்போது சவுல் செய்தது அவனுடைய பக்கத்தில் அவனுடைய நியாயத்தை அவன் சொல்லுகிறான். அவன் உண்மைதான் சொல்கிறான். ஆக்சுவலாக உண்மைதான். இப்படியாக அந்த பெரும் படைய ஆர்மியை பார்க்குறான். இவனோடு கூட இந்த ஜனங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களும் எல்லாரும் ஓடிட்டாங்க. அடுத்து இந்த ஆர்மி வந்து இப்போ சவுல் இருக்கிற இடத்துக்கு தான் வரப்போகுது. அதுக்குள்ளே சவுல் என்ன பண்ணணும், இருக்கிறது ஜனங்களையாவது வைத்து கொண்டு அவன் என்ன பண்ணணும், முன்னேறி போக வேண்டும் அவர்களை எதிர்க்கிறதற்கு. அது செய்யறதற்கு இவர்கள் தேவனுடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து இவர்கள் என்ன பண்ணணும், பலியிட்டு வேண்டி கொண்டு அப்புறமேட்டா ஜெபம் ப்ரேயர் பண்ணிட்டு போகணும். அப்போ டைம் ஆயிடுச்சு, நாளாக இருக்கிறவங்க போயிடுவாங்களே, அதனால எப்படி செஞ்சேன் அப்படின்றான். நீங்கள் உங்களுடைய கமெண்ட் என்ன? இதில் எப்படி வந்து சவுலுடைய பக்கத்தில் இருந்து யோசிங்க. இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்டதான சூழ்நிலை வந்தது என்று சொன்னால் ஜபம் பண்ண தானே, பலியிட்டு ஜபம் தானே பண்ணான். ஜபம் யுத்தத்தை நடத்துறது கர்த்தர். அப்ப சாமுவேல் பலியிட்டான்னா இவன் பலியிட்டான்னா, ஸோ அது பாயிண்ட் கிடையாது. கர்த்தர் நியமித்திருக்கிறதான முறைமைகளை எந்த காரணத்தை கொண்டும் என்ன பண்ண முடியாது, மீற முடியாது என்பதுதான். இப்போ 7 நாள் என்பது குறிக்கப்பட்டது.
7 நாளுக்குள்ளார சாமுவேல் வரல என்பதற்காக தன்னுடைய கைகளிலே சில காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, துணிகரமாக செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஃபார் எக்ஸாம்பிள், இவனுடைய சூழ்நிலை என்னன்னா, காத்திருந்து ஆக்சுவலாக அந்த 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அழிக்கப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடுச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும் படையோடு கூட அவர்கள் வந்து வந்துட்டாங்க. அப்போ இது வந்து இனிஷியேட் பண்ணது யாரு? இஸ்ரவேலர்கள் தான். யோனத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு கேரிசன் தானியத்தை போயிட்டு என்ன பண்ணான், அவன் முறியடிச்சிட்டான். இது வந்து முழு பாலஸ்தீனுக்கும் தெரிஞ்சிடுச்சு, முழு இஸ்ரவேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை அவன் செய்கிறான். ஆனால் இது தப்பு தான். ஏன் அப்படின்னா, நம்ம பொறுத்து பார்த்து இந்த தேவனுக்காய் நம்ம காத்திருக்கிறோம் இல்லை, கர்த்தருக்காய் காத்திருக்கிறோம். பொறுத்து பார்த்து இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற தெய்வத்துக்கு பின்னாடி விட முடியுமா சொல்லுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் சாக்குப்போக்கு சொன்னாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்செப்டபிள் கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் இது ஏற்றுக்கொள்ளவே படாது. ஒருவேளை நமக்கு இது வாசிக்கும் போது சாமுவேல் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு காரியத்தை வந்து பேசினான், அல்லது சாமுவேல் மூலமாக கர்த்தர் ரொம்ப டஃப்பான ஒரு காரியத்தை பேசினார் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இது என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் தன்னை தள்ளினதாக தான் இந்த காரியத்தை என்ன பண்ணார் பார்ப்பார். தன்னுடைய கைகளிலே அவன் வந்து பார்த்தீங்கன்னா துணிகரமாக இந்த காரியத்தை எடுத்ததாக தான் கர்த்தர் பார்ப்பார். சரி, ஓகே, எப்படி நீங்கள் புரிந்து கொள்றதுன்னா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. பட் விஷயம் வந்து இதுதான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். அப்படியானால் சாமுவேல் வந்து 7 நாட்கள் காத்திரு, அதுக்கப்புறம் வருகிறேன் என்று சொன்னதான அந்த காரியமே கூட, அந்த ஆலோசனையை கூட தேவன் விதித்ததான காரியம். மாத்திரமல்ல, இந்த பலிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரியனாகிய சாமுவேல் வந்து கொடுக்க வேண்டும் என்பது பிரமாணத்திலே காணப்படுகிறதான காரியம். அப்போ 2 காரியத்தை மீறுகிறான். என்னன்னா, பிரமாணத்தை மீறுகிறான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் மூலமா கரண்ட் இப்போ பேசப்படுகிறதான காரியம். இப்போ எல்லாருக்குமே தெரியும் வேதத்தில் இருக்கிறதான இந்த காரியத்தை மீறுகிறது தவறு என்று சொல்லி. அப்போ அந்த காரியத்தை தெரிந்திருக்கிறதான காரியத்தை எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் சவுலுக்கும் தெரிந்திருக்கிறதான ஒரு காரியத்தை மீறுகிறான். அது மாத்திரம் அல்லாம அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, இப்ப ரைட் நவ் 7 நாள் காத்துரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரமாணத்தில் எழுதப்பட்ட காரியம்லாம் கிடையாது. அப்படித்தானே? என்னன்னா, இவன் டிராவல் பண்ணி வரணும், அதற்காக 7 நாள் குறிக்கப்பட்டிருக்கும். அப்ப சாமுவேல் வந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பது அப்பொழுது சொல்லப்பட்டதான ஒரு ஆலோசனை. அப்ப பிரமாணத்தையும் மீறுகிறான், அப்பொழுது தேவனிடத்திலிருந்து சொல்லப்பட்டதான அந்த ஆலோசனையை அவன் மீறுகிறான். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சாமுவேல் வந்து அந்த காரியத்தை சொல்றாரு, உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அப்படி பண்ணி இருப்பார் அப்படின்னு அர்த்தம். என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை மீறினபடினாலே கர்த்தர் வந்து என்ன செய்ய போறார் அப்படின்னு 14ஆம் வசனத்துல பேசுறார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். அப்ப ஏறக்குறைய தாவீதுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தத்தை போல இல்ல, தாவீதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ண அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இப்ப இந்த சவுலும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு செவி கொடுத்து நடந்திருப்பான். ஆனால் என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்படுது. இப்ப நீங்க இது பாத்தீங்கன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு ஆவிக்குரியதான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஏன் என்று சொன்னால், நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவனுடைய ராஜ்யபாரம் 2வது வருஷத்துல இது நடக்குது. அதற்கு பின்பு அவன் ஏறக்குறைய ஒரு 38 வருஷம் இவன் அரசாண்டான். அப்போ பூரணமாக அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவாக இருந்து அவன் லைஃபை முடிச்சான். தாவீது என்கிறதான இருதயத்துக்கு ஏற்றதான மனுஷனுடைய அந்த நாட்களும் ஏறக்குறைய 40 வருடங்கள் தான் நினைக்கிறேன்ல, 7 + 32 நினைக்கிறேன், ஏறக்குறைய 33 + 7 32 + 7 எப்படியோ நியர்லி 40. அப்ப தாவீதும் சவுலும் பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ராஜ்யபாரம் அத்தனை வருஷங்கள் தான்.
அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஆட்சியை செய்து முடித்து அப்படி ஒரு சாட்சியை பெற்றான். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பூலோகத்தை பொறுத்தவரை ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆட்சி வந்து நடத்துகிறான். பூலோக ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுலுக்கு காணப்பட்டுச்சு. அப்போ அப்படியானால் இந்த வார்த்தை நிச்சயமாக ஆவிக்குரிய பக்கத்தை தான் குறிக்குது. என்ன அப்படின்னா சவுலுடைய வம்சாவழிகள் தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கணும், அரசாண்டு இருக்க வேண்டும், இஸ்ரவேலை அரசாண்டு இருக்க வேண்டும். அதை அவன் இழந்து போனான். என்ன இது பெரிய எதை மிஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா, மேசியா வந்து இவனுடைய இதுல வரணும்ல அப்படி பார்த்தா. ஆனா முன்னாடியே வாக்குத்தத்தங்கள்லாம் காணப்படுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது, பின்னாடி நடக்க போற காரியங்கள்லாம் நமக்கு தெரியாது. ஸோ யார் பேசுறா, இவர்களுக்கெல்லாம் தகப்பன் என்று சொல்லப்படுகிற யாக்கோபு என்ன பண்றான், பேசுறான். யூதாவில் தான் செங்கோல் இருக்கும் அப்படின்றதான காரியத்தை அவன் அப்போ பேசுறான். அப்ப இதெல்லாம் எப்படி வந்து அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்னாடியே தெரியும்னா பல வருஷங்களுக்கு பின்பாக இப்படி எல்லாம் நடக்க போகுது அப்படின்ற காரியங்களை அறிந்து பேசுகிறதான காரியம். அப்ப இந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சொல்லப்படுது அவனுக்கு. என்னன்னா, நீ வந்து ஒழுங்கா இருந்திருந்த அப்படின்னா ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் உனக்கு ஸ்திரப்படுத்தி இருப்பார். ஆனால் இப்பொழுதோ ராஜ்யபாரம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு இன்னொருத்தனுக்கு போகிறது அப்படின்னு சொன்னா, இது கம்ப்ளீட்டா வேறொரு ட்ரைபுக்கு வந்து அது போக போகுது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தெல்லாம் வேறொருவன் பெற போகிறான் என்று அர்த்தம். சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். முதல்ல எப்படி பார்த்தோம், 3000 பேரை, 3000 பேர்ல 2000 1000 அப்படின்ட்டு இருந்து. இப்போ இவங்க கூட இப்போ வந்து 600 பேர் தான் வந்து காணப்படுறாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. அதனால்தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் அவன் செய்தான். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோட கூட இருக்கிற ஜனங்களும் பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள். அப்படியானால் அதையும் சேர்த்து தான் வந்து 600 அப்படின்னு நம்ம எடுக்கணும். பெலிஸ்தரோ மிக்மாசிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்தில் இருந்து 3 படையாய் புறப்பட்டு வந்தார்கள். கொள்ளைக்காரர் அப்படின்னு சொன்னா அந்த ஆர்மி தான் சொல்றாங்க. பட் ஆனா 3ஆ பிரித்து இவர்களை கொள்ளையிடுவதற்காக, இவர்களை அழிப்பதற்காக வருகிறார்கள் என்று அர்த்தம். 3 படையாய் புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஓப்ரா வழியாய் சூவால் நாட்டிற்கு நேராக போயிற்று. வேறொரு படை பெத்தோரான் வழியாக போயிற்று. வேறொரு படை வனாந்தரத்தில் இருக்கிற செபோயமின் பள்ளத்தாக்குக்கு எதிராக எல்லையாய் போயிற்று. எபிரேயர் பட்டயங்களை யாகிலும் ஈட்டிகளை யாகிலும் உண்டு பண்ணாத படிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. அப்படியானால் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிச்சுட்டாங்க. ஆக்கிரமிச்சது மாத்திரம் கூட ஒரு வெப்பன் கூட இவங்களால் செய்ய முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க. 20 வசனம். இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதாயிற்று. அப்ப இதெல்லாம் வேலை பண்றதான அந்த கொல்லரை தேடி போகணும்னா பெலிஸ்தரை தேடி போடுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டா இவங்கள, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது கம்ப்ளீட்டா இவங்களை வந்து லாக் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க, அல்லது ரீச்சே பண்ண முடியாத மாதிரி அப்படி பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கொல்லர்களை அப்புறப்படுத்தி இருப்பாங்க. கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தாடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. எல்லாரும் ஜனங்க ஓடிட்டாங்க, இருக்கிறவங்களுக்கும் வெப்பன்ஸ் இல்லை. பெலிஸ்தரின் பாளையம் மிக்சாமிலிருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தது. இதான் 13ஆம் அதிகாரம். அதனுடைய கண்டினியூஷனை நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஏதாவது நம்ம ரொம்ப பின்னாட்களில் தான் சவுல் வந்து அப்படியே விழுந்தான் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் சவுலுடைய அந்த 2வது வருஷத்திலே சவுல் வந்து இப்படி விட்டதான ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். கேள்வி இருக்கா?